லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா இதோ இங்கேதாம்மா, இங்கேதான் அந்த பொண்ணு நின்று எங்கூட பேசிட்டு இருந்துச்சு. எங்க பாவ பார்த்தேன்னு சொன்ன? இங்கதானே என் கூட இருந்து பேசிட்டு இருந்தா. இருங்க. தம்பி, அவளை வீணா தேடாத. பகவதி, அம்மா என்ன நம்பலையா நீங்க? அம்மா இங்கேதாம்மா நான் பேசிட்டு இருந்தேன். உன்னை நம்பாம இல்லப்பா. அவளுக்கு எப்பவும் இதேதான் வேலை, அதனாலதான் அப்படி சொன்னேன். அவளுக்கு இது ஒரு விளையாட்டு மாதிரி. ஆனா நான் கிளம்பும் போதே என்ன போக வேண்டான்னு சொன்னான். எனக்கு பிரச்சனை வரும்னு தான் அப்படி சொல்லியிருக்கா. நான் ஏதோ இந்த இடியோ மழையோ மின்னலையோ பார்த்து அதனால என்ன போக வேண்டான்னு சொல்றாளுன்னு நினைச்சேன். அவ பேச்ச மீறி போயிட்டேன். அம்மா என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. புரியும்பா, போக போக புரியும். இங்க வா வா வா. இங்க பாத்தியா? அம்மா இந்த ரிப்பனை நான் பாத்துருக்கேம்மா. இந்த ரிப்பனை தான் அந்த சின்ன பொண்ணு வச்சிருந்துச்சு கையில. என்கிட்ட பேசும்போது கூட இல்ல, இப்படி சுத்திட்டே தான் பேசிட்டு இருந்துச்சு. அம்மா என்னாச்சு? சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்கறேன். எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் புரிய மாட்டேங்குதுப்பா. ஆனா எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்குங்கிறத மட்டும் உண்மையிலேயே நம்புறேன். இப்ப நம்புறேன்ப்பா. ஆனா இப்படியெல்லாம் நடக்குமா? அம்மா அந்த பொண்ணு எதுக்கு என்ன அங்க வர சொன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்குமா. இப்படிலாம் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருக்கு. நான் அம்மா பகவதின்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கதறேன், நீ வந்து நிக்கிற. கஷ்டமா இருக்கும்ல. வாங்க நானே உங்களை பத்திரமா வீட்டுல விட்டுறேன். வாப்பா வா. ரொம்ப அடிபட்டுருச்சாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இருவரே. என்னம்மா என்னாச்சு? நீ எங்க போன? செல்வா, நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க? அம்மாவை யாரோ. ஐயோ, உனக்கு ஒண்ணும் ஆகலல? நல்லதானே இருக்க? யாரு செல்வா? யாருக்கு தெரியும் துர்கா? யாரோ அடிக்க வந்தாங்க. நல்ல வேளை இந்த தம்பி தான் வந்து காப்பாத்துச்சு. இதங்க பாருங்க, கையெல்லாம் அடிபட்டிருக்கு. நீ எதுக்குமா இந்த நேரத்துல சொல்லாம கொள்ளாம அங்க போனோம்? யாரோ 2 பொம்பளைங்க வந்தாங்க. என் பொண்ணு பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காமா. அம்மா தோப்புல இருக்க அய்யனார் கோவில் கிட்டமா. போகும்போதே யாரும் நம்ப மாட்டீங்க. அவ சொன்னா, நான் தான் கேட்கல. யாரு? யார் சொன்னா உன்கிட்ட? அவதான். தம்பி நீ வா. அம்மா, தாயே, பகவதி, தம்பி
அங்க பாருங்க. அதே ரிப்பன். எனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் என்னை இவ போகாதன்னு சொல்லிருக்கா. நான் அந்த பொண்ணுக்கு பிரசவ வலியில ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு இந்த தாய் சொல்றத கேட்காம போயிட்டேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னதுமே ஒன்ன அனுப்பி வச்சிருக்காப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும் எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் அவளைதான் கூப்பிடுவேன்னு. நீ பேசிட்டு இருக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. புரியாது. சரி, இத பாரு, தம்பிக்கு எக்கச்சக்கமா அடிபட்டிருக்கு. போய் அந்த தைலத்தை எடுத்து வைமா. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? ஆனா அதையும் அவளே அவ வாயால சொல்லுவா. நீ வேணா பாரு. அம்மா வாப்பா. ஆ. வாங்க செல்வா. அம்மா, சரி நான் அப்படியே கிளம்பிட்டா? என்னப்பா கிளம்புறேன்னுட்ட? உடம்புல வேற நிறைய அடிபட்டிருக்கு. இருந்துட்டு காலையில வேலையோட கிளம்பலாம். ஆமா செல்வா. அம்மா சொன்னா கேப்பேல்ல? இல்லைன்னா நீ போனதுக்கு அப்புறம் அடிச்ச ஆளுங்க இங்க வந்தாலும் கஷ்டம். ஒருவேளை நீ போற வழியில உன்கிட்ட தகராறு பண்ணாலும் கஷ்டம்தான். அது மட்டும் இல்ல, நீ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா இல்லையான்னு எனக்கும் ஒரே பதட்டமா இருக்கும்பா. அதுக்குதான்ப்பா சொல்றேன். அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல செல்வா, இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போங்க. சரிம்மா. அம்மா, நான் அப்படியே வெளியே படுத்துக்கிறேன். இரு இரு. என்னப்பா முதுகுல ரத்தக்கரை? ஒண்ணும் இல்லம்மா, அது சின்ன காயம்மா, 2 நாள் ஆறிடும். துர்கா, அம்மா. நீ போய் அந்த பஞ்சையும் மருந்தையும் எடுத்துட்டு வா. சரிம்மா. அப்புறம் யமுனா கிட்ட சொல்லி சாப்பாட்டை ரெடி பண்ண சொல்லு. சரிம்மா. ஏய் வேணாம் அம்மா, பசிக்கலம்மா. நீ இரு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு. சாப்பிடல தானே? பசிக்குதில்ல? போ. நீ வாப்பா, வந்து உட்காரு. வா, இப்படி வந்து உட்காரு. எங்க முதுகு காட்டு. ரொம்ப வலிக்குதாப்பா? திரும்ப. இந்தம்மா. கொஞ்சம் பொறுத்துக்க. வலிக்குதாப்பா? பரவாயில்லம்மா. நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வாமா. போ. என்னமோ தெரியலப்பா, ஒவ்வொரு தடவையும் நான் ஆபத்துல மாட்டிக்கிறதும் நீ எனக்கு உதவி செய்யறதும் இப்படி நிறைய தடவை நடந்துருச்சு. இப்பவும் நீ எனக்கு உதவி செய்ய வந்து உன் உடம்புல இந்த காயம் எல்லாம் பட்டுடுச்சேப்பா. என்னம்மா நீங்க எங்க அம்மா கொண்டுனா நான் தானே காப்பாத்தணும். நான் தாங்கிக்கிறேம்மா, பரவாயில்ல. அம்மா துர்கா, இதோ வரேம்மா. வாடா. இந்தாங்க செல்வா, சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா. கொஞ்சம் இருப்பா. இருப்பா.
என்னப்பா அப்படி பாக்குற? எங்க அம்மாவும் இப்படிதாம்மா. உன்னை விட தெய்வம் இல்லை மண்ணேனே. தாயே தாயே உள்ள சொந்தம் எல்லாம் உனக்கு பின்னாலே. உந்தன் அன்பு மட்டும் போதும். வானம் ரொம்ப சின்ன வாழ்க்கை எங்கும். செல்வா, அம்மா பச்சை குத்திருக்கு. எனக்கு அம்மானா அவ்வளோ உசுறு. அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னலம்மா, அதான் பூஜா உங்ககிட்ட அப்படி பேசணும்னு எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அம்மா தாம்மா எனக்கு எல்லாமே. அவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். என் வாழ்க்கையே தியாகம் செய்யணும்னு கேட்டாலும் அவங்களுக்காக சந்தோஷமா செய்வேன். என் 3 பொண்ணுங்களும் தம்பி தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண. சரிம்மா. என்னப்பா இங்கேயே படுத்து? அம்மா இல்லம்மா, எனக்கு இங்கேயே நல்லா இருக்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரி, எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு. துர்கா, அம்மா வெளியில தான் படுத்திருப்பேன். எதை பத்தியும் யோசிக்காத. எது வேணாலும் என்கிட்ட கேளு. மா, நீ இருக்கும்போது நான் எதுக்குமா இருக்கலாம் யோசிக்க போறேன்? அது மட்டும் இல்லாம செல்வாவை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியுமா. எப்பவும் சொல்ற மாதிரி தான், செல்வா ஒரு ஜென்டில்மேன். ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான். அந்த தம்பி நல்ல மாதிரி தான். உனக்காக அவரு எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு. அம்மா, இப்போ செல்வா நம்ம வீட்டுல தங்கியிருக்காருல்ல, ஏமா தங்கியிருக்காரு? நாம சொன்னதுனால தானே. இப்படிதானம்மா நம்ம சக்தி அக்காவும் செல்வா கூட தங்கியிருப்பா. ஆனா இந்த ஊர்ல இருக்கவங்க நம்ம சக்தி அக்காவை பார்த்து எவ்வளோ பேசினாங்க. எனக்கு தெரியும்டி, அவ நம்ம சக்தி. என் பொண்ணு என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டா. என்ன, இந்த தம்பி அன்னைக்கு அனாவசியமா ஊருக்கு முன்னாடி சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சு தெளிவா சொல்லியிருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு அந்த பையனோட சூழ்நிலை என்னவோ. ஏமா, இன்னொன்னு யோசிச்சு பாத்தியாமா? நம்ம அப்பாவுக்கு அப்புறம் இந்த வீட்ல தங்குற முதல் ஆள் கூட செல்வாதாமா. துர்கா, ஆமாமா. நான் கை குழந்தையா இருக்கும்போதே அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அப்பா நம்ம கூட இந்த வீட்ல ஒரு நாள் கூட தங்கினதே இல்லை. அப்பா நம்மளை எல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ எந்த ஆம்பளைங்களையும் நம்பினதே இல்லை. ஆனா இப்ப பாரு, நீயே ஒருத்தரை நம்பி நம்ம வீட்டுல தங்க வச்சிருக்கனா, அது நம்ம செல்வாதானம்மா. இதுக்கு என்னமா அர்த்தம்? நீ செல்வா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஒரு ஆம்பளைன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படிதாம்மா இருக்கணும். அவன் மேல நம்பிக்கை வரணும். அவன் நம்மளை சேர்ந்தவங்கள, நம்மளை நம்பினவங்கள கண்டிப்பா காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வரணுமா.
எனக்கு தெரிஞ்சு செல்வா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாதாம்மா எனக்கு தெரியறாரு. தம்பி, ஏய், உனக்கு இங்க என்னடா வேலை? யாரை கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? இவன் வேற. ஏய், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வீடுடா இது. நாளைக்கு நான் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. நான் கேட்காம யாரு கேக்குறது? எதுக்கு நீ உள்ள உட்காந்துட்டு இருக்க? நான் இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்க, பதில் சொல்லாம இருக்க. மீனாட்சிக்கா, மீனாட்சிக்கா. ஓ சங்கிலியா? என்னப்பா? என்னக்கா இவனெல்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்க? இவனால எவ்வளவு பிரச்சனை. இவெல்லாம் ரொம்ப மோசமானவன்கா, பாம்பு மாதிரி. இவன் பூந்த வீடெல்லாம் விளங்கவே விளங்காது. இத பாரு, யார் பாம்பு யார் விஷம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்கா, என்ன இவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா நீ? மோசமான ஆளுக்கா இவன். நான் தான் இந்த வீட்டுக்கு வர போற மொத மாப்பிள்ள. எனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? சொல்லு அவங்கிட்ட. ஓ, நீதான் இந்த வீட்டுக்கு முத மாப்பிள்ளையா? மறந்தே போயிட்டேன்ப்பா. சங்கிலி, முதல்ல சக்திக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். அது வரைக்கும் இத பத்தி எல்லாம் நீ பேசவே கூடாது. பேசாம கிளம்பு போ. அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்ப வேண்டியதானே. என்னடா ஆட்டைய கலைக்க பாக்குறியா? ஓ, இப்படி ஒன்று இருக்குல்ல. சொல்லப்போனா இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. இதுக்கப்புறம் அப்படி நினைக்க வச்சிடாத. நினைச்சுதான் பாரு, அப்ப தெரியும் உனக்கு என்ன நடக்கும்னு. டேய் சங்கிலி, என் வழியில குறுக்கிட்டா
என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல? தம்பி சொல்றத கேளுப்பா. உனக்கு கல்யாணம் வேற வச்சிருக்காங்களாமே. இங்க பாரு, இந்த நேரத்துல ரோட்லலாம் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காது. ஏன்னா என்ன மாதிரி உன் மேல 1008 பேர் கன்ல இருக்காங்க. அதுல எவனா ஒருத்தவன் மூஞ்சி அடிச்சு கிச்சு உடச்சு மூஞ்சிய கிழிச்சிட்டான்னு வையே, நீ வேற மாப்பிள்ளையாச்சுல, மூஞ்சில எதுவும் மார்க் இருக்க கூடாதுல்ல. என்னடா நக்கலா ஓவரா பேசுற? உனக்கு இருக்குது. டேய், உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நானு? இன்னொருத்தன் கத்தியால குத்திட்டான், அதுக்காக வீட்டுக்குள்ளேயே உட்காந்து முடங்கிடுவேன்னு நினைச்சேன் என்ன? ஏதோ உன் முன்னாடி குத்துக்கள் மாதிரி வந்து நிக்கல. குத்துனால் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் குடலை உருவி மாலையா நான் போடல, அது வரைக்கும் நான் அடங்கவே மாட்டேன்டா. என்கிட்டயே வந்து மிரட்டுற? சங்கிலி, ரொம்ப ஆசையை வளர்த்துக்காதடா. ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு கேள்விப்பட்டதில்ல? அதனால நீ என்ன பண்ற, ஒழுங்கு மரியாதையா கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளேயே இருப்பியா? இல்லைன்னா பட